சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்தனர். சோளிங்கர் முன்னாள் எம்எல்ஏ பார்த்திபன், அமமுக அவைத்தலைவர் கோபால் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்த பின் முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றனர். வாக்குப்பதிவு நாளன்று தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் விடுப்பு வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. விடுமுறை வழங்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. 7 நட்சத்திர வேட்பாளர்கள் உட்பட 27 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தது தமிழ்நாடு பாஜக. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவிநாசி தொகுதியிலும், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும் களம் காண்கின்றனர். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியிலும், வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியிலும் போட்டியிடுகிறார். காங்கிரஸில் இருந்து பாஜகவில் இணைந்த விஜயதரணிக்கு விளவங்கோடு தொகுதியும், எம்.ஆர். காந்தி நாகர்கோவில் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். ராம ஸ்ரீனிவாசன் மதுரை தெற்கு தொகுதியிலும், முருகானந்தம் தஞ்சாவூர் தொகுதியிலும் களம் காண்கின்றனர். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தேர்வு பட்டியலில் பெயர் இடம்பெற்றதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது பெயர் இடம்பெறவில்லை. இரண்டு நாள் பயணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி வரும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை சென்னை வருகிறார். டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் மாலை 3:20 மணிக்கு சென்னை வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி சென்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து மாலை 6:20 மணிக்கு மீண்டும் சென்னை திரும்பும் பிரதமர் கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் இரவு தங்குகிறார். அங்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் நடைபெறும் பாஜக மையக்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். இந்த முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், எல் முருகன் மற்றும் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். குறிப்பாக தமிழக வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வது மற்றும் தேர்தல் வியூகங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நாளை காலை கூட்டணி கட்சி தலைவர்களையும் பிரதமர் சந்திக்க உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை வருகையை ஒட்டி மாநகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் பயணிக்கும் வழித்தடங்களான மீனம்பாக்கம் மற்றும் கிண்டி உள்ளிட்ட பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களுக்கு ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி கருவிகள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் 5 அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் சென்னை கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னையில் பாஜக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அண்ணாமலைக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் திமுக வேட்பாளர்களுடன் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை திருநெல்வேலியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். சென்னை சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருவல்லிக்கேணி பகுதியில் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகிறது. பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பின் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருப்பூர், நாமக்கல், கரூர் மாவட்டத்தில் சூறாவளி பிரச்சாரம். 3 மாவட்ட வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,850 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,10,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி நேற்றைய விலையிலேயே தொடர்கிறது. அதன்படி 1 கிலோ கட்டி வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வந்த மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக மாற்றப்பட்டிருந்த புறநகர் மின்சார ரயில் சேவைகள் இன்று முதல் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியுள்ளன. கடந்த 43 நாட்களாக எழும்பூர் ரயில் நிலையத்தின் 5 மற்றும் 6வது நடைமேடைகள் வழியாகவே புறநகர் ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. இதனால் பயணிகள் கடும் கூட்ட நெரிசலிலும் சிரமத்திலும் சிக்கி தவித்தனர். பயணிகளின் துயரை துடைக்க மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் ரயில் பயணத்திற்காக மக்கள் காத்திருக்கும் சூழல் நீடித்தது. இந்நிலையில் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்டிருந்த பராமரிப்பு பணிகள் 2 நாட்களுக்கு முன்பாகவே முடிக்கப்பட்டுள்ளன. இதன் பலனாக இன்று முதல் கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லும் ரயில்கள் வழக்கம் போல் 10 மற்றும் 11வது நடைமேடைகளிலிருந்து இயக்கப்படுகின்றன. இருப்பினும் 10 மற்றும் 11வது நடைமேடைகளுக்கு செல்ல ஒரு வழி மட்டுமே தற்போது திறக்கப்பட்டுள்ளது. மற்றொரு இறங்கும் பாதையில் பணிகள் இன்னும் முழுமையடையாததால் பயணிகள் நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை தொடர்கிறது. சாத்தான்குளம் வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது குறித்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. 9 போலீசாரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் இமெயில் மூலம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. பெரம்பலூர் அருகே +2 தேர்வு முடிந்து சுற்றுலா சென்ற பள்ளி மாணவர்கள் பயணித்த வேன் லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. வேன் ஓட்டுநருக்கு 2 கால்களும் உடைந்த நிலையில் 13 மாணவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இணைய வழி மோசடியில் ஈடுபடும் குற்றவாளிகளை மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பகுதி நேர வேலை தருவதாக கூறி சுமார் 6,55,000 ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைதான சூரஜ் ஸ்ரீவஸ்தவ் தாக்கல் செய்த பிணை மனுவை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது கொலை குற்றவாளிகளை கூட சீர்திருத்தி விடுவிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இதுபோன்ற இணைய குற்றவாளிகளை செல்போன் பயன்படுத்த முடியாதபடி தனிமை சிறையில் அடைப்பதே சரியான தீர்வாக இருக்கும் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பிணை கோரிய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் INS தராகிரி கப்பல் இன்று இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. ரேடாரில் தெரியாமல் மறைந்து செல்லும் ஸ்டெல்த் வகை போர்க்கப்பல் தராகிரி ஆகும். மேற்கு வங்கத்தில் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருந்த மாவட்ட நீதிபதிகளை சிறைப்பிடித்து அவர்களது வாகனங்களை தாக்கிய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான முஃபாக்கருல் இஸ்லாம் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாக்டோரா விமான நிலையத்தில் தப்பி செல்ல முயற்சித்தபோது அவர் பிடிபட்டார். இந்த சம்பவத்தை தானாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இது நீதித்துறை அதிகாரத்திற்கே விடுக்கப்பட்ட சவால் என்று கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. மாநில அரசு இதில் கடமை தவறியிருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை அல்லது CBI விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் இந்த வழக்கின் விசாரணையை தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைத்துள்ளது.
தேசிய தலைநகர் டெல்லியை புழுதி புயல் தாக்கியது. டெல்லியை சூழ்ந்த புழுதியால் பார்வைத்திறன் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தமிழில் காதலர் தினம் படத்தில் நடித்த பாலிவுட் நடிகை சோனாலி பிந்த்ரே மீது நில அபகரிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. புனேயைச் சேர்ந்த விவசாயிக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறும் ஐபிஎல் போட்டியில் பஞ்சாபுடன் சென்னை அணி பல பரீட்சை நடத்த உள்ளது. முதல் போட்டியில் தோல்வியை தழுவிய சென்னை அணி முதல் வெற்றியை பதிவு செய்யுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. சேப்பாக்கத்தில் நடைபெறும் ஐபிஎல் போட்டியை காண டிக்கெட் வைத்திருப்பவர்கள் மெட்ரோ ரயிலில் இலவச பயணம் மேற்கொள்ளலாம். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த தினத்தை நினைவு கூறும் வகையில் உலகம் முழுவதும் புனித வெள்ளி இன்று அனுசரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சென்ற நிகழ்வை சித்தரிக்கும் சிலுவை பாதை ஊர்வலங்கள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் கோயில் திருவிழாவிற்காக அழைத்து வரப்பட்ட கர்ணன் என்ற யானை திடீரென மிரண்டு ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணாடி பரம்பு தர்மஸ்தாஸ்தா கோயில் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்களை யானை பலமாக சேதப்படுத்தி சாலைகளில் சுற்றித் திரிந்தது. சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு யானை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. நல்வாய்ப்பாக அனைத்து சடங்குகளும் முடிந்த பின்னர் இந்த சம்பவம் நடந்ததால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.